அன்பிற்குரிய அருமை நண்பர்களே, தோழர்களே, தோழிகளே, அனைவருக்கும் அன்பான தமிழ் வணக்கம். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழா, இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் புதுச்சேரி மாணவர்கள் கூட்டமைப்பினுடைய துணை செயலாளர் யூபி அதற்குரிய சே பிரதீப் ராஜ் வரவேற்புரை நிகழ்த்துகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையின் நிலைப்பாடுகளையும் எடுத்து வச்சு காதல் எப்படி தோன்றுச்சு, காதல் தோன்றியதிலிருந்து ஒரு படியாக எடுத்து சொல்லி உண்மையில ஆச்சரியப்பட்டது என்னன்னா, சாமிநாதன் எங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சா நிகழ்ச்சி நடக்காது. சில பேர் நிகழ்ச்சி நடக்கும் போதே காப்பி கொடுப்பாங்க, அவங்க காப்பியை பார்ப்பாங்க, கேட்பாங்க. அதே மாதிரி அதனாலதான் கூப்பிட்டேன். சாமிநாதனுக்கு என்னென்ன வேலை ஒன்றும் இல்லை, எல்லாம் தெரியுமா தெரியாதான்னு நான் கேட்கல, எல்லாம் தெரியும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்திலிருந்து அவருடைய அந்த முதல் உரை இருக்குல்ல, அதை நம்ம வரவேற்பு உரையாக எடுத்துக்குவோம். வரவேற்பு உரையாக எடுத்துக்கொள்வது நமக்கு கொடுத்த வரவேற்பு இல்லை, தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் தன்னுடைய காதலுக்கு, தன்னுடைய மனைவியை எப்படி காதலியாக அவர் வரவேற்றார், ஒரு ஸ்டெப்பையும் மறைக்காம சொன்னதற்காக சாமிநாதனுக்கு நம்முடைய பாராட்டுக்களை சொல்லலாம். அனைவரும் தரவு எடுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் எல்லாரும் சொல்ல முடியாது. ஆனா அது அப்படி இல்லை, இவரை எப்படி என்ன சொன்னாங்கன்னா சொல்லிட்டாரு. அந்த மாதிரி மனம் திறந்து பேசியதன் காரணமாக இந்த நிகழ்வில் எந்த விதமான மறைவும் இல்லை, ஒளிவும் இல்லை. இதிலே நான் மிகவும் மகிழ்வாக நினைப்பது, இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள். இப்போ மணிமாற இன்னைக்கு காலையிலிருந்து 10 தடவை போன் பண்ணிட்டார், வந்தே ஆகணுன்ற. யாரு? புதுவையினுடைய திராவிட முன்னேற்ற கழக மாணவர்களினுடைய அமைப்பாளர். அவரு அந்த அளவிற்கு ஆர்வத்தோடு அழைத்தார் அப்படின்றது ஒண்ணு. உங்களுடைய அந்த அன்பு. நான் சென்னையிலிருந்து கடலூர் போயிட்டு இருக்கேன், திடீர்னு என்னை நிறுத்தி ஒரு தேநீர் சாப்பிடலாம்னாங்க. சரி, டீ தானே குடிப்போம்னு சொல்லி தேநீர்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தினா இந்த புத்தகத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த புத்தகத்தினுடைய இதை கொடுத்து கவிதையும் கவிதை என்ன இதுன்னா ஒரு அணிந்துரை கேட்கிறாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு எடுத்து போய் படிச்சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இதை படிக்க தொடங்கினேன். உடனே எனக்கு எழுத வந்தது. என்னை எழுத வைத்த, உடனடியாக எழுத வைத்த கவிதையினுடைய படைப்பாளியை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அதுல இருந்து தமிழ் என்பது எல்லாரும் தான், எல்லாரும் எழுதுறோம், எல்லாரும் பேசுறோம். அதனால்தான் ஒன்று சொல்லுவாங்க, பேச்சு என்பது ஈர்ப்பது, எழுத்து என்பது நிலைப்பது. ஈர்ப்பது பேச்சு, நிலைப்பது எழுத்து. சொன்னது யாரு? இனமான காவலர் பேராசிரியர் பெருந்தகை. நேற்றைக்கு அவருடைய நினைவு நாள், அவருடைய நினைவு வந்தது. இந்த எழுத்து என்பது நிலைப்பதுன்னு ஏன் சொன்னாங்கன்னா, பதிவாயிடுச்சு. பதிவான கவிதையின் கவிதை. இந்த கவிதையின் கவிதை நூலினுடைய வெளியீட்டு விழா. அந்த விழாவிற்கு இங்கே முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கிற சிஷாம், தமிழ்மணி, ஐயப்பன், முகேஷ் மற்றும் மாணவர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள், இங்கே நூலை வெளியிட்டு வாழ்த்த வேண்டிய தம்பி புதுவை மாநிலத்தின் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளராகவும், எதிர்காலத்தில் புதுவை மாநிலத்தின் மிகப்பெரிய உன்னதமான முதன்மை பொறுப்பை ஏற்க தகுதி உடையவராக இருக்கின்ற என்னுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் திமுகவினுடைய அமைப்பாளர் தம்பி இரா சிவா அவர்கள். அவர் ஒரு பணியின் காரணமாக நீங்க செஞ்சிட்டு நீங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள வர நிறைய அவருடைய பணி எப்படி இருக்கோ பார்த்துட்டோம். ஆனா உங்க எல்லாரையும் ரொம்ப நேரம் உட்கார வைக்க கூடாது என்ற காரணத்தினாலும்
இந்த நிகழ்வை வேகமாக நடத்துகிறோம். அந்த வகையில் சிவா இங்கே தலைமை வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிற கலைமாமணி முனைவர் முத்த புதுச்சேரியாவே ஆக்கிட்டீங்க. நாங்க ஒத்துக்க மாட்டோம், அவர் கடவுள் தான். எங்கள் ஊரை சேர்ந்த அந்த உத்தமமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர். இன்று நேற்றல்ல, நான் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தவன். சந்திக்கின்ற பொழுது அவருடைய உழைப்பு, அவருடைய விறுவிறுப்பு, அவருடைய ஆற்றல், செயல்திறனின் மூலமாக கல்வித்துறையிலே நுழைந்தார். இன்றைக்கு அதிலே மலர்ந்தார், நிலைத்தார், இங்கே அமர்ந்திருக்கிறார். இப்ப புதுவை மாநிலத்திற்கு சொந்தமான அளவில் இருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய அருமை அண்ணன் முனைவர் பி. முத்து, நூலாய்வு உரை நிகழ்த்திய தோழர் இளவரசி சங்கர், வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கிற நா. ரவிக்குமார், மா. இளங்கோ, நம்ம மணி, எஸ்.பி. மணிமாறன், பா. சக்திவேல், மு. ஞானசேகர், ஜே. வாசுகி பாலமுருகன், டி.வி. நகர் ராஜா, கு. டேவிட் ராஜ், சி. சு. வெங்கடாச்சலபதி மற்றும் கவிதை நூல் பெறுபவர்கள் போட்டிருக்கின்ற அந்த பட்டியலில் இருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நன்றி கூற இருக்கின்ற தோழர் மனோஜ் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சேர்ந்த அத்துணை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். எல்லாருமே நீங்க என்ன சொல்லிக்கலாம், பேசுறவங்க அவர் எல்லா பேரையும் சொல்லிட்டாரு. அதனால அனைவருக்கும் வணக்கம் சொல்லி நீங்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளவு பெயரையும் சொல்வது என்பது காலம் ஓடிக்கொண்டிருக்கும். இந்த கவிதை என்கின்ற பொழுது அது கூட பார்த்தேன், அது ஒரு இதை பாருங்க, இதெல்லாம் தான் சிறப்பு. அவங்க ஈழம்னாங்க. ஈழம்னாலே தமிழில் வேழம் அப்படின்னு அர்த்தம். அந்த வேழ உணர்வு அந்த ஈழத்துக்கு இருக்கு. அவங்க நான் ரொம்ப